கூட்டணியெல்லாம் மட்டும் வெற்றி கொண்டுட்டு வந்து சாத்தியப்படுத்தாது. பாஜகவே இங்கே தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு அந்நிய கட்சி தான். பாஜக வளர்வதை தமிழ்நாட்டு மக்கள் நாளைக்கு 75லேருந்து 80% பேர் மறுக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் விஷயத்தில் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் மலையை சுற்றி கடை வச்சுருக்கவங்ககிட்டே போனீங்கன்னா, திமுக செஞ்சதான் ரைட்டு, பிஜேபி அரசியல் செய்ய பார்க்குது, அவன் அங்கே கோயில் வச்சுருக்கிறான், விளக்கேற்றணுமா, உனக்கு அவ்வளோ அவசியமாக இருந்தால் வீட்டில் போய் விளக்கேற்றிக்க, ஏற்றுன்னு சொல்லிட்டான்ல, அவனை போய் ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க, அவனை ஏன் வம்புக்கு இழுக்கிறீங்க? நாளைக்கு டிஎம்கே செஞ்சால் ரைட்டு, இவன் பிஜேபிக்காரன், இந்துத்துவக்காரன், ஆர்எஸ்எஸ்காரன்லாம் இங்கே வந்து கலவரம் பண்ண பார்க்குறான்னு அங்கே இருக்கக்கூடிய லேடிஸுங்க சாதாரணமாக நம்ம போய் நீங்களே நாளைக்கு திருப்பரங்குன்றம் சாமி கும்பிடப்போங்க, என்னதாம்மா அது பஞ்சாயத்துன்னு கேளுங்கண்ணா. எத்தனை கடையில் இருக்கிற பொம்பளைங்க, இங்கே ஒரு பொம்பளை பேசிக்கிட்டு போய் பக்கத்து கடையிலேருந்து ஐயோ நீங்கள் வேறு அப்படின்னு ஆரம்பிக்குது, இவங்கள தான் திட்டுது. ஸோ பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கிற மக்கள் முஸ்லீம்களையோ கிறிஸ்தவர்களையோ அவங்க வந்து ஒரு எதிரி கண்ணோட்டத்தோட பார்க்குற மனநிலையில் இல்லை. இந்த எண்ணத்தை விதைக்க நினைக்கக்கூடிய பாஜகவை வளர வைக்க கூடாதுங்கிற எண்ணத்தில் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நியோமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.